கல்யாணம் லேட்டு, அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் கல்யாணம் பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்க வேண்டியது சார் விஜயா 98 2:30 PM கேள். ராகு தசா சூரியன் புக்தி ரன்னிங். நெக்ஸ்ட் அஷ்டம சனி கன்னிராசி. ஓகே, இதுதான் நேற்று கேட்டீங்க. ராகு தசையில் இப்போ புதன் புக்தி, ராகு தசையில் கேது புக்தி நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து ராகு தசையில் சுக்கிரன் புக்தி. ராகு தசை சுக்கிரன் புக்தி. சுக்கிரன் யாருங்க? 6ஆம் அதிபதி. பிரதர் நேற்று தான் சொன்னேன். ஆமாம், உங்களுக்கு கேட்கல. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ராகு தசையில் சுக்கிரன் புக்தி. சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக தான் வேலை செய்வார். ஏன்னா அஷ்டம சனி வரப்போகுது. அது இவர் சந்திரன் வந்து உச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் அமாவாசையாக தான் இருக்காரு. ராசிக்கு 7, லக்னத்துக்கு 7. குறிப்பாக ராசிக்கு 7 சனி லக்னத்துக்கு 7 சனி பார்க்குறாரு. ராசிக்கு 8ல் சனி இருக்கிறாரு. இது வந்து சீக்கிரம் கல்யாணம் ஆகிற ஜாதகம் இல்லை பிரதர். இப்போதைக்கு கல்யாணம்லாம் பண்ணாதீங்க. கல்யாண விஷயத்தை தள்ளிப்படுங்க. திருமண அமைப்புகள்லாம் இப்போ ஒரு 2020 எப்போ இந்த கல்யாண அமைப்புன்னு கூட பார்த்துடலாம். ராகு தசையில் சந்திரனும் சூரியனும் 9ஆம் அதிபதி. சுக்கிரனில் கவனமாக இருங்க பிரதர். சுக்கிரன் தான் அந்த ட்ராப்பே வைக்கும். இதில் அடுத்து குரு வர்றாரு. குரு தசை. குரு தான் பிரதர் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. ஆமாம், குரு தான் 7ஆம் இடத்தை பார்க்கிறார். எஸ், குரு தான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நிதானமாக இருங்க. உங்களுக்கு கல்யாணம் லேட்டு. குரு சுக்கிரன் ஒருத்தர் பார்த்தாலே வயசு கூடன்னு சொல்லுவோம் பாருங்க. அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. கல்யாணம் லேட்டு, அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் நீங்கள் கல்யாணம் பற்றி யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்கள் யோசிக்க வேண்டியது தந்தை பற்றி, அப்பா சம்மந்தப்படுற விஷயம், வேலை சம்மந்தப்படுற விஷயத்தில் மட்டும் கவனம் செலுத்துங்க.